Today special சிறுதானிய கொழுக்கட்டை. Friends, welcome to Cookie Cooker Light. So இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்தியான சத்தான மில்லட்ஸ் கொழுக்கட்டை சிறுதானிய கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். குக்கர் லைட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சிறுதானிய கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்து வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு நல்லா பொரியணும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இதை வதக்கிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா இல்லை பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு சிறுதானியம் ஒரு 10 வகையான சிறுதானியத்தை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஜலிச்சு வச்சுருக்கேன். அது கூட நான் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை சால்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்துலலாம் சால்ட் எதுவுமே போடல. இதில் போட்டிருக்க சால்ட்டே அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வணக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் இன்னும் நீங்கள் நிறைய தேங்காய் போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கலந்து விட்டு இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்குது. இது அப்படியே நீங்கள் புட்டு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறதுனால தண்ணியை நீங்கள் தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இது மில்லட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிறைய எடுத்துக்கும். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஷேப் நிற்கும். அந்தளவுக்கு நீங்கள் மாவு பசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அது மேலே இட்லி பிளேட்டை வச்சு அதில் ஈரத்துணியை போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கையில் பிடிச்சி அதில் அப்படியே வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகணும். ஏன்னா இது சிறுதானியங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகும். ஸோ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு, நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க பிளேலிஸ்ட், கீழே இருக்க வீடியோ, இங்கே இருக்க வீடியோ, அப்புறம் இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.